மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இம்மனித வாழ்க்கையிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை, ஒழுங்குமுறைகளை, நாகரீகங்களை திருக்குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. அந்த வரிசையில் அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி, ஈமான் கொண்ட விசுவாசிங்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன், அதிகமான எண்ணங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅத ظன்னி இஸ்முன், நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களில் சிலது பாவங்களாக இருக்கின்றன. எண்ணங்கள் தான் அது பாவங்களாக மாறிவிடுகிறது. எனவே எல்லா எண்ணங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எண்ணம்னா நம்மளை மீறி வர்றதுக்கு பேர் தான் எண்ணம். அந்த எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பொதுவாக நல்ல எண்ணத்துக்கு நல்ல கூலி கிடைக்கும். செய்யாட்டி கூட பரவாயில்லை. இப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்ய முடியவில்லை, ஆனால் அதற்கு அல்லாஹ் நன்மையை தருவான். ஒரு கெட்ட காரியம், ஒரு கெட்ட எண்ணம், அதை செயல்படுத்தினால் பாவமாக ஆகும். ஆனால் அந்த எண்ணம் முதலாவது கட்டத்தில் இருக்கிற வரை தான் அது பாவம் இல்லை என்ற சூழல். அதுவே அந்த எண்ணம் வலுப்பெற்று உறுதியாகி செயல்பட இந்த மனிதன் முற்பட்டு ஏதோ ஒரு காரணத்தால் தடைபட்டு விட்டால், செயல் தடைபட்டு விட்டால், அந்த எண்ணம் உறுதியானதுக்காக வேண்டி அல்லாஹ் தண்டிப்பான். அந்த எண்ணங்களிலே அதற்கான கூலிகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத்தி, உங்களை எண்ணத்தை பொறுத்து தான் உங்களுக்கு கூலி கிடைக்கும். எந்த எண்ணம் வச்சிருக்கிறீங்களோ அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் கூலி தருவான். மக்காவிலிருந்து ரொம்ப பேர் மதீனாவுக்கு போனாங்க. போகும்போது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து செஞ்சு போனவங்க, அதற்கு ஹிஜ்ரத்துடைய கூலி கிடைச்சிடும். ஒரு நபர் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சார். ஏன் செஞ்சார்னா, அவர் விரும்பிய ஒரு பெண், உம்மு கைஸ் என்ற ஒரு பெண், அவர் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. அதனால் இவர் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்தார். அவருக்கு பேர் முஹாஜிர் உம்மு கைஸ்ன்னு பேர். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்ச வந்தவங்களுக்கு அந்த கூலி கிடைக்கும். வேறு நோக்கத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்சால் அந்த நோக்கம் நிறைவேறுமே ஒழிய அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செஞ்ச நன்மை கிடைக்காது. யாருக்கு என்ன எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணத்துக்கான கூலிகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி விடுகின்றான். எனவே நல்ல எண்ணங்கள் அவசியம். நல்ல எண்ணங்கள் என்ற அடிப்படையில் எண்ணங்கள் குறித்துள்ள பல்வேறு வழிகாட்டுதல்கள் இஸ்லாத்தில் இருக்குது. சந்தேக எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணங்களில் குழப்பம் ஏற்படுத்தி கொள்வதை தடுத்திருக்கிறது. குர்ஆனில் எதற்கு மருத்துவம் பற்றி பேசப்பட்டிருக்கோ இல்லையோ, அல்லாஹ் தஆலா நேரடியாக இந்த குழப்பமான எண்ணத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், குழப்பமான எண்ணங்கள், அது ஷைத்தான் தான் உள்ளத்தில் போடுகிறான். ஒழு செய்து கொண்டே இருப்பார். கையை கழுவிட்டோமான்ற சந்தேகம் வரும், திருப்பி ஒழு செய்வார். ஒழு செஞ்சு முடிக்கும்போது காலை கழுவுறோமா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துடும், திருப்பி காலை கழுவார். இப்படியே அவர் பள்ளிவாசலில் ஹவுஸில் இருக்கும்போது இருந்து கொண்டே இருப்பார். பள்ளிவாசல் தொழுக முடிஞ்சிடும், ஜமாத்தே முடிஞ்சிடும். ஜமாத்து முடிஞ்சாலும் அவருக்கு ஒழு மட்டும் முடியாது. சில பேர் தக்பீர் கட்டுவார்கள். அந்த தக்பீர் தஹ்ரீமா கரெக்டாக வரணும் என்ற முயற்சியிலேயே ஈடுபட்டு தொழுகையில் ஜமாத்தே முடித்து போகும். சில நேரங்களில் நேரம் கூட தாண்டி போய்வது உண்டு. இது வஸ்வாஸ் என்று பெயர். இது ஷைத்தானால் போடப்படுகின்ற குழப்பமான எண்ணங்கள் என்று திருக்குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. இப்போ இந்த வஸ்வாசிலிருந்து தவிர்த்து கொள்வது இதுவும் எண்ண சுழற்சி நோய் என்று சொல்லுவார்கள். அதில் ஒரு வகைதான் சந்தேக எண்ணங்கள். அவர் சந்தேகப்படுறாருன்னா சந்தேகப்படாத மாதிரி நாமும் நடக்க வேண்டும் என்ற அர்த்தமும் இதில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளிவாசலில் இருந்தாங்க, ஏத்திகாஃபில் இருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உணவு தருவது, மற்றபடி சில விஷயங்களை செய்து கொடுப்பது யாராவது செஞ்சு தரணும். அவங்க மனைவி ஒரு தடவை உணவு கொடுத்து விட்டு போனார்கள்.
உணவை வாங்கி கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியே அனுப்பி வைப்பதற்கு வெளியே வந்தால் தூரத்தில் 2 சஹாபிகள் பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பேசி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, இது யார் தெரியுதா, என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சஹாபிகள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், நாங்கள் உங்கள் மீது சந்தேகம்லாம் படமாட்டோம், உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, நீங்கள் நல்லவர்கள் தான், ஆனால் ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போட்டு விடுவான், கெட்ட எண்ணத்தை விதைத்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வந்தது யாரோ இருட்டில் ஒரு பெண்மணி வந்து போனார் என்ற செய்தி அவர்களுடைய உள்ளத்தில் பதிவாகிவிட்டால் அது ஒரு தவறான ஒரு வார்த்தைக்கு அது வெளிவகுத்து விடும் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, யார் தெரியுமா, என்னுடைய மனைவி தான் அப்படின்றான். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிறர் சந்தேகம் படக்கூடாது என்பதை நாம் பேசுகிற அதே நேரத்தில் சந்தேகப்படும்படியான சூழல்களை நாம் உருவாக்காமலும் இருக்க வேண்டும். பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடித்தா கல்லுன்னு தான் சொல்லுவாங்கன்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த சூழல்களை நாம் வகுத்து விடக்கூடாது. அந்த எண்ணங்கள் வருகிற மாதிரியான காட்சிகளையோ சூழல்களையோ நாம் நம்முடைய தரப்பிலிருந்து செய்யாமல் இருப்பதும் அவசியம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் மிக மிக கண்டிப்பாகவும் வழிகாட்டுதல்கள் பலவற்றையும் நமக்கு வழங்கினார்கள். ஆக எண்ணங்கள் என்று வருகிற போது செயலுக்கு முன்னால் ஏற்படுகின்ற அந்த எண்ணங்கள் அதை குறித்து இஸ்லாம் விரிவாகவே பேசியிருக்கிறது. அதனுடைய வகைகள் குறித்து பேசியிருக்கிறது. அதில் தீமையான சூழல்களை குறித்து பேசியிருக்கிறது. எனவே எண்ணங்களை மேம்படுத்தி கொள்வதற்கு, அந்த எண்ணங்களை மேம்படுத்துவதன் மூலமாக நம் செயல்களை திறமிக்கதாக அமைத்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.